பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள்ன்ற அந்த ஸ்லைடே பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கணும். ஏனென்றால் அதுல கேள்வி கேட்பேன்ற பயம் இருக்கு. அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதுல அதை போட்ட டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்க விடுவிக்கடாத காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்ல என்று சொல்லியிருக்க டிஎஸ்ஆல போடலாது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு மேலே 6 ஏக்கர்ன்றது 16ஆல பெருக்குங்க, அவ்வளவு பரப்பு சரிதானே. அப்போ அவ்வளவு பெருமதியான 96 பரப்பு பெருமதியான காணியலை, அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது. அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி தர போறோம் என்று கதைக்கிறது ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போறோம்னு வசாவலான்ல ரோட்டை விட்டவ அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியிற்கு போயிடலான்னு சொல்லி விட இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இதுல போடப்பட்டிருந்தது, இது ஆனரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னம் எடுக்கப்படும். நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம். நாங்கள் உண்மையா இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமா நம்புறது நடக்கும். மைந்த செய்வார், மைத்திரி செய்வார். இவர் நானும் நம்பினால் தான், நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான். இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும். அந்த ஸ்லைடே அதில் இல்லாமல் அது விடுவிக்கப்படணும்ன்றதுல இப்ப நானும் கயந்திரமார் போனவங்களும் மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலா இருக்கிறோம். ஆனால் இதுல இவர் வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இவர்கள் மாதிரியான ஒரு 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைக்கூலிகளா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைக்கூலிகளையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்கோண்டா முதல் எங்கள்ட வீட்டு அப்பா பெட் வேண்டி தரட்டும், முதல் அப்பாட்ட போக்குறதுக்கு காசு இருக்கணும். அப்போ உனக்கு என்னென்ன பெட் வேணுமென்ற மூத்த பிள்ளை, உனக்கு என்னடா அப்பா வேணும், பைக்கா பால்சரா, உனக்கு என்ன வேணுமென்று எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்கறது அரசியல். அப்போ என்னோட 50 ரூபா தான் இருக்கு, இன்றைக்கு அம்மா 100 ரூபா சமைக்க கட்டவா, அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு. இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை. ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பி மேரும் போய் சனத்திட்ட நாங்க பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்கொண்டு கேட்கிறேன். கேட்டா சொல்லினா என்னோட 10 வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டுறேன். இது மக்களை சுத்தமாக ஏமாத்துற வேலை. இந்த ஏமாத்து வேலைகளை நான் வர விட்டுருப்பேன். நீ வேலையை செய்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ச்சனா காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசியிருந்தார். நிப்பாற்றாடி இளங்குமரன் என்று கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது. அமைச்சர் இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா? நான் போன்ல ஆக்களுக்கு பேசியிருக்கேன், அது என் உரிமை. போன்ல அது ஹியர்ஸே என்று சொல்லுவாங்க. ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுல இருந்து வெளியால வருது என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கு அடே நிப்பாற்றாடி என்று கதைக்கிற அளவுக்கு. ஏனென்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாற்றிக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் 88,000 சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு. அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபியில். மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறை ரணில் வரைக்கும் எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார், மைத்திரி வரைக்கும் மைத்திரி, இப்போ என்பிபி வரைக்கும் நானும் அதுக்கு போட்டால் தான் போடுங்கன்னு சொன்னால்தான் இது ஒரு என்ன சொல்றது. அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்கிறேன் கிரேட்டர் ஜெஃப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா, இவ்வளவு மொத்த கோஸ்ட் இருக்கா, இவர் பக்கத்துல இருந்து கத்துறா, இவர் பட்டியட்டு அடிவானவர். அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய படிப்பறிவு, அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற. கோபம் பேசுறன்றது வேற. அவ்வளவு பேர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசியுள்ளார்கள். தொழிலை கேவலப்படுத்துறது வேற. இப்போ நாங்கள் எங்களுடைய விரல்ட வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம். எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம். நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இல்லாது. தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்ளணும், அது சாதாரணம். இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது. அதுதான் என்னுடைய கதை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப பணம் எவ்வளவு இருக்கு, இந்த 30 வருஷத்துக்கு நீ 10 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க, கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காசாவது எவ்வளவு விளங்கு தெரியுமான்னு கேட்டுதான் கேள்வி. கேள்வி இல்லைன்னா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கணும். புத்திசாலி அவ்வளவு அப்படித்தான் செய்வான். இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம்னா எழுப்பி போகணும். அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற எழுப்பி கத்துறாரு, இன்னொருத்தர் அடையன்றார், இவர் அடிரா அப்படிங்கிறான்றார். அது என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்த ஹோம்ன்றாஸ். அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யறோம். தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில தான் தேர்தல் ஒரு சுயாதீனம். என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும்
அது சுயாதீனமா இயங்க போறது. இப்ப நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க, இப்ப தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க. தேர்தல் திணைக்களத்தின் வரம்புகள் அவ்வளவுதான். பாரதூரமான குற்றங்கள் என்று பார்க்கலாம், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும், அல்லது வழக்கு போகையில் எடுப்பினும். இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும். இதுக்குள்ள பாரம்பரிய இவன் ஒரு கட்சி சார்பா இந்த 3 எம்பி நான் உட்பட, இப்ப எனக்கு இங்க இப்ப தேர்தல் இல்லை, நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூறல் தான். ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி, என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வரவேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன், உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர போறோம் கோப்பையில, நான் வந்து சொல்லிடுமா ராசா. அதே ஒரு முக்குத்தனமான வாக்குறுதி தான். ரணில் என்ன செய்தவர், 5000 ரூபாய் ஆசை கூட்டினவர், அப்ப இவ குளாறினவர். இப்ப இவ என்ன சொல்லணும்டா, இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது, நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காய்ச்சி, நான் அந்த கைத்தொழில் போயிட்ட வருது, இது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை. இதுக்கு நான் வராம விட்டுருப்பேன். இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங், இதுக்கு வராம விட்டுருப்பேன். வராம விட்டுருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும். அதான் பிரச்சனை. மக்களுடைய கதைக்கணும் கணக்கு சொல்லி நம்ம மக்கள் அதுல நான் கதைக்காம விட்டேன்டா மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி காய்ச்சிருக்கலாம் தானே. அதுக்கான தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கணும். மற்றபடி இவங்க அரசியல், இவங்க அரசியலை குழப்பறதுக்கு அரசியலே இல்லை ராசா. இவங்க அரசியல் கட்சியே இல்லை. இவங்க ஒரு ஆக்ரோஷமான வெட்டு கொத்து கட்சி உண்டு. இவங்களுக்கு அரசியலே இல்லை. திடீர்னு வந்து அரசியல் 150 பேரையும் பாராளுமன்றத்தில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு எங்க கை கழுவுறதே தெரியாது. போலுக்குள்ள கை கழுவுறது என்றதா என்னோட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபியில கேட்கிறார். அவர் தான் எங்கென்றால் பதுளைக்கு ட்ரக்கில் அரசாங்கத்தின் ஜீப்ல புல்லு கொண்டு போனால், ஏன் டாக்டர் தேசிக்காய் போட்டிருக்கு, தேசிக்காய் பிழிஞ்சிட்டு குடிக்கணுமா? நான் இல்லை, அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், நீங்க யோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவர் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை. ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்யல, அதைக்க தெரியணும். கிரகிக்கிற அறிவு வேணும். இப்ப இளங்குமரனுக்கு கிரகிக்கிற அறிவுன்றது ஆக்சிடென்டோட போயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு அம்மாண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும். அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேடுறது எங்க ஆனா எங்க அம்மா நாக்கான மாவனாக்காண்டு தேடுற ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எங்கள்ட தலைவிதியை தீர்மானிக்கிற ஆளப்பு. அது உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிற 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்ல இந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்ப்ரிஹென்ஷன் ஆண்டு 5ல் இருக்குதானே ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க. இப்ப நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்கிச்சு. அவங்களுக்கு அண்மையில பாருங்க சிறிதரன் எழும்பி ஓடுறார். ஏன் எழும்பி ஓடுறார்? ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி காயக்காமட்டே சிறிதரன் ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் தானே காப்பாத்தீர்கள் என்று ஏன் எழும்பி போனவர்? அவர் தான் ராசா இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும். எங்க வந்த ஆசை இங்க போனார். அவர் தான் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பி. நான் கேட்கிறேன், அவர் சொல்றார் நீர் இப்படி ஆக்களை கேட்கலான். இது வந்து ஒரு சில்லறதனமான அரசியல். என்பிபியும் ஐடெக்கும் வந்து எங்களுக்கு செய்கிற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம். நாங்கள் காலங்காலமா நம்பி ஏமாந்து கொண்டிருக்கோம். அதான் தொடர்ந்து